ஒரே வீடியோ நல்ல கண்டென்ட்டு ஆனால் வியூவே இல்லை. ஆனால் அதே டாப்பிக்கு வேறு சேனலில் லேக்ஸ் கணக்கான வியூ வருது. ஏன்? ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இட்ஸ் அ தம்ப்நெயில். ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு யாரும் டைட்டிலை ஃபஸ்ட்டு பார்த்து கிளிக் பண்ணுறதே கிடையாது. முதல்ல அவங்க பார்க்குறது தம்ப்நெயில் மட்டும்தான். ஸோ தம்ப்நெயில் தான் வீடியோவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ நான் இங்கே ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த 5 பாயிண்ட்டை வச்சு தான் யூடியூப்பில் நீங்கள் எப்படி உங்களோட பெஸ்ட்டு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறேன். அதை பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக எப்படி கொண்டு போகலான்னு சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 தம்ப்நெயில் இஸ் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஒரு புத்தகத்துக்கு கவர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி யூடியூப் வீடியோவுக்கும் தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். பீப்புள் இந்த வீடியோ போய் நான் பார்க்கலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமாங்கிறத 1-2 செகண்டுக்குள்ளே அவங்க டிசைட் பண்ணி முடிச்சுருவாங்க. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2 கிளிக் த்ரூ ரேட். ஒரு யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நல்ல வீடியோவை டிசைட் பண்ணுறது கிளிக் த்ரூ ரேட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க யூசர்ஸு. ஸோ அதை வச்சு தான் யூடியூப் அதிக கிளிக் இருக்குது. ஸோ யூடியூப் அதை ரெக்கமெண்ட் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தம்ப்நெயில் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல வீடியோ எப்படி இருக்குன்னா க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணணும். அப்போ அதுக்கு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்ல தம்ப்நெயில் தான் நம்மளுக்கு ஆன்சரேவும். அப்போ எப்படி இருக்கணும், ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், ஒரு எமோஷனை காட்டணும், ரிசல்ட்டோட ஹிண்ட்டை கொடுக்கணும். முழுசாக ஆன்சரை நீங்கள் தம்ப்நெயிலில் சொல்லவே கூடாது. நம்பர் 4 காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு தம்ப்நெயிலில் டூ மச் ஆஃப் டெக்ஸ்ட் போட்டுறது, ரொம்ப சின்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறது, கன்ஃபியூஷனான இமேஜை கொடுக்குறது, ஒரு நோ ஃபேஸும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு எமோஷன்ஸ் அங்கே நீங்கள் கன்வே பண்ணியிருக்க மாட்டீங்க, ரொம்ப டார்க்காக லோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில்ஸை நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு இந்த வீடியோக்குள்ளே யாரும் போகணும்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 5 பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மெத்தட். நல்லா பிக்காக போல்டு டெக்ஸ்டடாக இருக்கணும். 3லேருந்து ஒரு 5 வார்த்தைக்குள்ளே தான் அந்த டைட்டில் இருக்கணும். ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் தனியாக கொடுக்கலாம். ஹை கான்ட்ராஸ்ட் கலரை யூஸ் பண்ணணும். ஒரு கிளியர் மெசேஜ் இருக்கணும். மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் ஸோ கிளியராக அது தெரியணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் மொபைல் யூசர்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் ஒரு பெஸ்ட்டு யூடியூப் வீடியோவை நம்ம கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு யூடியூப் ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்லோட் பண்ண வீடியோவை கூட தம்ப்நெயிலை எடுத்து அந்த தம்ப்நெயிலை எப்படி பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இப்போ தேவையானது ஒரு தம்ப்நெயில் கிராப்பர் டூல். அப்புறம் நம்மளோட ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ இல்லை ட்விட்டரோட கிராக்கோ நம்ம யூஸ் பண்ணி அந்த இமேஜஸை எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த வீடியோ முடியும் போது அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த டூலோட தம்ப்நெயில் கிராப்பரோட டூலோட நான் லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஒஸ்ட்டாக இருக்க ஒரு சில யூடியூப் வீடியோ லிங்க் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த ஒரு இதை எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஒரு ஜிபிடிட்ட போகலாம். ஆட் ஃபோட்டோ. ஸோ இப்போ உங்களுக்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்களா இல்லை ஷார்ட்ஸ்க்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற 2 ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி உங்கள் இமேஜ் மேலே அப்படியே போடுங்க. லெட்ஸ் see இப்போ என்ன மாதிரி அது இம்ப்ரூவைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் we can apply in different model. ஸோ நம்ம போகலாம், அப்லோட் பண்ணலாம். இந்த 3ம் அதே சேம் ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக நீங்களே பெருசாக எதுக்கும் தம்ப்நெயிலுக்கெலாம் காசு வைக்காமல் ஒரு பேசிக்கலாக நீங்கள் உங்களோட தெரிஞ்சதை ஒரு கேன்வாலையோ இல்லை ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை எதுலையோ ஒன்றில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். இதில் கிராக் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக பண்ணலை.
ஸோ லெட்ஸ் செக் இன் ஜெமினி. ஜெமினி நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கு, ஒரு ஐ கேட்சி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஜிபிடி தி பெஸ்ட்டாக வந்துட்டு அதோட இமேஜஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இன் பேரலி நம்ம ஷார்ட்ஸோட தம்ப்நெயிலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸுக்கான பெஸ்ட்டு தம்ப்நெயிலும் க்ரியேட் பண்ணலாம் ஒரு ஐ கேட்சியாக. ஸோ இங்கே வந்து ஜெமினி க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பழசு அவங்க க்ரியேட் பண்ணதோட பெட்டராக இருக்குது. கிராக்குமே கொஞ்சம் பெட்டராக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பிளெயின் இமேஜும் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ கிராக் எப்போயுமே 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. இங்கேயும் ஜிபிடி தான் வின்னிங், த ஐ கேட்சி தம்ப்நெயில். I think GPT will win the image generation of better thumbnail. எஸ், நம்ம நினச்ச மாதிரியே ஜிபிடி தான் வந்துட்டு தி பெஸ்ட்டாக வந்துட்டு தம்ப்நெயில் க்ரியேஷனுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள். உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது ஏஐ ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் இட். ஸோ ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா இப்போ எண்ட் ஆஃப் த டே நம்ம ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிங்காக இருந்தாலும் தம்ப்நெயில் இஸ் அ கேட் கீப்பர். ஸோ கேட்டு ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே இருக்க கண்டென்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கண்டென்ட் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் அதை விட முக்கியமானது அதை ப்ரெசென்ட் பண்ணுற தம்ப்நெயில். ஸோ பெட்டராக நீங்கள் வந்துட்டு லைக் உங்களோட ஓல்டு வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க, வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் உங்களோட தம்ப்நெயிலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு லைக் ஜிபிடி அண்டு தம் கிராப்பர் டூல் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பழைய தம்ப்நெயில்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களோட ப்ராம்ப்டை அப்ளை பண்ணி ஜிபிடியில் வந்துட்டு உங்களோட தம்ப்நெயில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள், re-upload பண்ணி get a better views. Thank you friends.